நண்பர்களே அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் யாருன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணலனா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 200 சப்ஸ்கிரைபர்ஸ் போகிறோம். அப்புறம் 500 போனோடனே கிவ்அவே தர போகிறோம். GTA 5 பிசி கேம்ஸ் எல்லாமே. சரி, நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ நம்ம சொர்க்க வாசலை ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம். ஐயோ, இது நரக வாசல். நான் வீட்டுக்கு போகிறேன்ப்பா. ஓ, இப்படி தான் போய் தப்பிச்சிடணுமா வீட்டுக்கு போகிறதுக்கு? சரி, இங்கே பாருங்க, டூத் பேஸ்ட்லாம் போட்டு வச்சுக்கிறானுங்க. டேய், என்னடா செத்துட்டேன்? ஓ, அது தொடக்கூடாதா? வாழ்க்கையில் முறையா டூத் பேஸ்ட் தொட்டா சாவுற இடம் இதாக தான்டா இருக்கும். சூப்பராக பண்ணி வச்சிருக்கிய கேம் டெவலப்பர், வாழ்த்துக்கள்ரா தம்பி. அதுக்குன்னு ஓவராக பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு சாவலாம், 2 அளவுக்கு சாவலாம், 4-5 அளவுக்குலாம் சாவக்கூடாதுரா. போடா டே தம்பி. அதுவும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட தான் ஆட வந்திருக்கோம். நம்ம அந்த சப்ஸ்கிரைபர் இவர் தான், பார்த்துக்கோங்க. சரி, நம்ம இங்கே வந்து தொடர்ந்து போவோம். அவ்வளோதான், ஜெயிக்க போகிறேன். சி, அநியாயத்துக்கு நீ இப்படி சாவாச்சிட்டானுங்க. சரி விடுங்க. ஃபங்கே அட்ட டே, இப்படி சாகக்கூடாதுரா தம்பி. அப்புறம் அண்ணனுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும். டேய் சொல்லுங்கிற, நீ செத்துனங்கிற. ஓரளவு தான்டா அவனுக்கு. டேய், சாவாம போய் அண்ணமானதை காப்பாத்துறா தம்பி. ஐயோ, செத்துட்டேன் நண்பர்களே. சரி, இந்த தடவை போயிடுவான் கரெக்டா. டே போடா, அண்ணன் மேல நிறைய மரியாதை வச்சுக்கிறேன், காப்பாத்து. அண்ணனோட மரியாதையும் காப்பாற்றணும், உன்னையும் நீ காப்பாத்திக்கணும். அவ்வளோதான் நண்பர்களே, வந்தாச்சு. இது என்னடா இடம்? ஏதோ பட்டனை ப்ளஸ் பண்ண சொல்றானுங்க. சரி, அமுக்குவோம். அவ்வளோதான், அமுக்கியாச்சு. ஓ, இங்கே இடம் ஓப்பன் ஆயிடுமா? இங்கே இடிஞ்சு தானே இருந்தது, இடம் ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, இங்கேருந்து போவோம். டே என்னடா இது? எப்படா செத்த நானு? சரி, அப்போனா இது ஓப்பன் ஆகிறதுக்குள்ள நம்ம அங்கே போயிடணுமா? சரி, போவோம். அவ்வளோதான், தொந்துக்குச்சு. ஓரா தம்பி, ஓரா தம்பி. உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும், நம்பாதே. வந்தாச்சு. வா ப்ரோ, நீயும் வந்துரு ப்ரோ. எப்படி இடிஞ்சு விழுந்தது பார்த்தீங்களா நம்ம ப்ரோ வரத்துக்குள்ள? இங்கே பாருங்க நண்பர்களே, அந்த டீத்து ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்குது. ஐயோ, நம்ம ப்ரோ விழுந்து செத்துட்டாரு. சரி ப்ரோ, நான் அங்கே போயிட்டு வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. நீங்கள் வாங்க ப்ரோ, பொறுமையா. இதோ வந்துட்டாரா ப்ரோ? வந்துட்டாரு. சீக்கிரம் வாங்க ப்ரோ. வா ப்ரோ. அவ்வளோதான், வந்தாச்சு. இப்போ நம்ம இது உள்ள போகலாமா? இது என்னடா இது இடம்? ஐயோ, கீழே அந்த ரத்தம் வெள்ளமே ஓடுது. எப்படா ஏற்றிங்க இதெல்லாம்? ரத்தத்தை பல்லுலேருந்து, பல்லே வெள்ளையா இருக்கும், பல்லுலேருந்து ரத்தத்தை எடுக்கிறானுங்க. சரி, இதான் அந்த டென்டிஸ்ட் ரூமா. எப்படி இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே? இந்த டென்டிஸ்ட் கேம் நீங்கள் விளையாடிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கே சாவி எதாவது இருக்குமா? இதோ இருக்குது நண்பர்களே, சாவி மஞ்சக்கி, எல்லோ கி. அவ்வளோதான், இதை எடுத்துன்னு நம்ம போயிடுவோம். இதாவது இது பார்த்துட்டேன் நான். சரி, இப்போ இங்கேருந்து ப்ரோ, நீ இன்னும் கண்டுபிடிக்கலையா ப்ரோ? சரி, நம்ம இதை தொந்துட்டு ப்ரோக்கு கொஞ்சம் வழி சொல்லுவோம். ப்ரோ, இங்கே வா ப்ரோ. ப்ரோ இங்கே இருக்குது ப்ரோ கீ. இங்கே வாங்க ப்ரோ, சீக்கிரம் வாங்க ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ, இந்த டப்பா தோ இருக்குது பாருங்க. அதான் திறந்து காமிச்சிட்டேன். ப்ரோ எடு ப்ரோ. அதான் ப்ரோ. நண்பர்களே, ப்ரோ எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ப்ரோ எடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ? ஐயோ, உள்ள மாட்டீங்கன்னாரு. அங்கே பாருங்களேன் எப்படி. வந்துட்டாரு. அவ்வளோதான் ப்ரோ, எடுத்துட்டியா ப்ரோ? வா ப்ரோ, நம்ம போகலாம் ப்ரோ. இது நடா இடம் இது? ஐயோ, முன்னாடி பார்க்க மறந்தேன்னா பின்னாடி பார்க்க மறந்துட்டேன். சரி, இங்கேருந்து போவோம். நம்ம ப்ரோ தாண்டி போயிட்டாரு. ஐயோ, கீழே விட்டாரு. நான் வாய்டா எந்து. சாரி ப்ரோ, என்னை மன்னிச்சிருங்க. சரி, நம்ம இப்போ போவோம். சீக்கிரம் வாங்க ப்ரோ, போகலாம். டேய் தம்பி, உள்ள. ஐயோ, எப்படி வந்து வெட்டுது பாருங்களேன். சரி, நம்ம இப்போ இதோ பாருங்க, பறகுறாரு நம்ம ப்ரோ. சரி, வெளில வரப்போகுது. இருப்புறோம். என்னடா அது உள்ளே இருக்குது? அவ்வளோதான், இதுவும் வெளில வராது. அப்போ நம்ம இதுவுள்ள போயிடுவோம். அவ்வளோதான், வந்தாச்சு. இங்க என்னடா மறுபடியும் டீத்தா? ஐயோ, நம்ம ப்ரோ செத்துட்டு இருக்காரு நண்பர்களே. சரி, ப்ரோ வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். வாங்க தலைவா. அவ்வளோதான், வந்தாச்சு. இப்போ நம்ம இதில் போவோம். அவ்வளோதான், ஜம்பே. இதில் வேகமாக போயிடலாம், ஈஸி தான் இது. ஐயோ, ஜஸ்ட்டு அங்கே போகிறீங்களா அந்த டென்டிஸ்ட் மாட்டேன். அவ்வளோதான், போ தாவே. அவ்வளோதான், வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த கதவு ஓப்பன் பண்ணி போவோம். அக்கா இருக்காங்க. அக்கா, என்னக்கா பண்ணுறீங்க? வாங்கக்கா சீக்கிரம். அந்த டென்டிஸ்ட் பக்கத்தில் தான் இருக்கிறான். அவ்வளோதான் ப்ரோ, சீக்கிரம் வாங்க ப்ரோ. அவ்வளோதான், வந்தாச்சு. இதுக்கு மேலே ஜம்பு. இங்கே ஒரு ஜம்பு. பாட்டு சூப்பராக இருக்குதா? பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அவ்வளோதான். டே என்னடா இது? கீழே உன்ட்ட. ஐயோ, சரி, இப்போ நம்ம இங்கேருந்து போவோம். அவ்வளோதான், இங்கே சீக்கிரம் ப்ரோ நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாரு. ஐயோ, மறுபடியுமா?
மீண்டும் மீண்டுமா? இந்த தடவை தாண்டிடுவோம் தான் நண்பர்களே நினைக்கிறேன். சரி போய் பார்ப்போம். தாண்டி அவ்வளோதான் ப்ரோ, வந்துட்டேன் ப்ரோ. வா ப்ரோ, இங்கேருந்து ஈஸி ப்ரோ, போயிடலாம். அவ்வளோதான் வந்தாச்சு. டே டென்டிஸ்ட் மண்டையா, நீ என் கையில் கிடச்சேன்னு வை, ஹாஸ்பிட்டல் இல்லாமடா லேசர் லைட்டு போட்டு வைப்பீங்க. அறிவே இல்லாமல் பண்ணுறானுங்கல்ல இவனுங்க. இருங்க, இந்த ஆடு வேற ஸ்கிப் பண்ணினே இருப்போம். ஸ்கிப் இல்லை, நோ கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம ரோ பிளாக்ஸ் வச்சு வாங்க வைப்பானுங்க நண்பர்களே, நம்மள டெம்ட் ஏற்றி. அவ்வளோதான் வந்தாச்சு. டேய் தம்பி, அண்ணன் தப்பிச்சிட்டேன். வா ப்ரோ நீங்கள் வாங்க ப்ரோ. இங்கேருந்து டே மறுபடியுமா? இந்த தடவை கண்டிப்பாக தாண்டியே தீருவேன். அண்ணா நான் விட மாட்டேன்டா, உங்களை கண்டிப்பாக விட மாட்டேன்டா. டென்டிஸ்ட் கையில் மட்டும் மாட்டிக்காத ப்ரோ. நம்ம சப்ஸ்கிரைபர் வேற வந்திருக்காரு நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இருங்க ப்ரோ, வந்துட்டேன் ப்ரோ, உங்களுக்காக வச்சு வந்துட்டேன். அவ்வளோதான் வந்தாச்சு. நான் நிறைய தடவை விளையாடி ஸ்கிப் பண்ணி தான் நண்பர்களே போடுறேன். இதையும் நான் உண்மையாக சொல்லிடுறேன். ஏன்னா உண்மை தானே நம்மளை காப்பாற்றுது. சரி, இதையும் நம்ம தாண்டி போனோம். ஒரு சிலது தான் ஸ்கிப் பண்ணி போடுவேன், கவலைப்படாதீங்க. நிறையலாம் ஸ்கிப் பண்ணி போட மாட்டேன். ஏன்னா ஒரு சிலது நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆண்ட்ராய்ட்லலாம் விளாண்டோன்னா ஈஸியாக அப்படி சொடக்கு போடுறதுக்குள்ளே அந்த லெவல்லே முடிச்சிருவேன். இந்த டென்டிஸ்ட் மண்டையானையும் போடுவேன். 2 கொட்டு கொட்டினா அவனும் ஐயோ பயமாக இருக்குது, பிஆர்எஃப் பண்ணிட்டாருங்க பயமாக இருக்குது அப்படின்னு விட்டுருவான். இதில் வந்து எப்படி நான் அவன் பிசியில் தான்டா வரான், அவன்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மள கொட்டி குள்ளமாக்கிட்டானுங்க. இதோ பார்த்தீங்களா, நம்ம கேரக்டர் குள்ளமாக இருக்குது. அதுலேயே நிறைய பேர் சந்தேகப்படுவீங்க, எப்படா கேரக்டர் குள்ளமாச்சு, ஐயோ பிஆர்எஃப் சின்னதாயிட்டான் அப்படின்னு. இல்லை அவனுங்க நம்மளை ஏமாத்துறானுங்க. பிஆர்எஃப் இங்கேருந்து தப்பிச்சிருவான்டா கேரக்டர் சின்னது பண்ணி நம்மளை ஏமாத்திட்டானுங்க. இங்கே பாருங்க, செத்து நேரம். டேய் இதாண்டா லாஸ்ட் சான்ஸு. இன்னைக்கு நான் போய் தப்பிச்சு. என்னடா இது? டென்டிஸ்ட் உன்னை நான் விட மாட்டேன்டா. வெளில வந்துட்டேன்னா அவ்வளோதான், நீ செத்துட்ட. சரி இருங்க, நம்ம இங்கேருந்து தப்பிப்போம். வெளில போகிறதுக்கு முதல்ல இங்கேருந்து தப்பிக்கணும்னா செத்துட்டு இருக்கேனே. டேய் இருறா, பேச விடுங்கடா, சாவடிக்காமல் பேச விடுங்கடா. சரி நம்ம இப்படிக்கா போய் போவோம்னு பார்த்தா இந்த தடவை நம்ம கூட துணைக்கு அக்கா வேற வந்திருக்காங்க. ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அக்கா நீங்கள் போங்கக்கா, லேடிஸ் ஃபஸ்ட்டு, போங்கக்கா. அவ்வளோதான், இங்கே ஒரு ஜம்ப்பு போட்டு மேட்சை முடிச்சாச்சு. இப்போ என்னடா இது உள்ள போகணுமா? லிஃப்ட் உள்ள போக சொல்கிறானுங்க. அவ்வளோதான் வந்துட்டேன். இந்த சைடு டே ஐயோ நண்பர்களே, நம்ம சப்ஸ்கிரைபரை விட்டு வந்துட்டேன். டே ப்ரோ இருங்க ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ப்ரோ, எப்படின்னா திறந்து வருவேன். ஓட்றா கதவு ஓடுறா, இந்த ஆடு வேற. நோத்துங்கடா, கதவு ஓடுறா. அவ்வளோதான் இருங்க, சைட்ல இருந்து ஓப்பன் பண்ண முடியுதா நண்பர்களே? ஓப்பன் பண்ண முடியல, லிஃப்ட் ஆனால் ஒரே இடத்துல தான் நிற்குது. டே இருறா. என்னது இது நண்பர்களே? நம்ம வேற ஒரு இடத்துக்கே வந்துட்டோம், அதுக்குள்ளே லிஃப்ட்டை போட்டாச்சுன்னுக்கிறேன். சரி நம்ம ப்ரோ வந்து நான் என்னடா பண்ணேன் இப்போ? எதுக்குடா செத்து நான்? நம்ம ப்ரோ வந்துருவாருன்னு சொல்ல வந்தேன். பர்பிள் கலர்ல இருந்து தாண்டி போகணுமா? இப்போ இது பர்பிளா பிங்கான்னு தெரியல. உங்களுக்கு என்ன கலர்ல தெரியுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு கீழே இருக்கிறது பிங்கா தெரியுது, அந்த பால் கொஞ்சம் பர்பிள் கலர்ல தெரியுது. ஆனா அந்த பால் தான் நம்மளுக்கு எம்ம மாதிரி தெரியுது இப்போ எனக்கு. ஏன்னா நம்மள சாவச்சுன்னு இருக்குது. இதோ பாருங்களேன். டேய் நான் ஆண்ட்ராய்டில் வரலடா, பிசிரா இது. கொஞ்ச நேரம் அண்ணனை விட்டிங்கன்னா அண்ணன் அப்படி போயிடுவேன். அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம். அப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேப்பா. இல்லைனாவே இந்த கேமையே அழிச்சிருவேன். என்னை பற்றி உனக்கு தெரியும். நான் டாபியையே அப்படி தூக்கி போட்டு பண்ணானவன். இந்த டென்டிஸ்டெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லைண்ணா, ஆச்சே இல்லை. அந்த மாதிரி தான். சரி நம்ம ஏறுவோம் இது மேலே. ஏனி அண்ணனை ஏற்றிக்க மாட்டியா? ஏனி ஏறுறா தம்பி. டேய் ஜம்ப் பண்ணி கூட ஏற முடியல நண்பர்களே. இங்க லாங் ஜம்ப்பு. ஏறிட்டேன். இப்போ இங்கேருந்தா ஏறு. டே அந்த சைடு வச்சிட்டானுங்க நண்பர்களே இவனுங்க. ஐயோ கீழே. என்னடா மொட்டை பவுன்ஸ் ஆகுற நீ? நண்பர்களே இவனை ஏன் தெரியுமா நான் மொட்டைன்னு கூப்பிட்றேன்? ஏன்னா அவன் செத்துட்டானா, அவன் விக்கு கழட்டின்னு மண்டை தனியாக தெரியுது. நீங்களே பார்த்து என்னடா ஆச்சு இப்போ? ஏன்டா செத்தேன்? நண்பர்களே இதுலேருந்து புகை வருது, அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும். டே புகை தம்பி இருறான்னு அந்த சைடு போய்க்கிறேன். அவ்வளோதான் வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து எப்படி போகணும்? இங்கேருந்து எப்படா போகிறது? இந்த ஃப்ளோர் மேலே நடக்கணுமா? சரி நடப்போம். வழுது. ஐயோ நண்பர்களே அந்த சைடில் தெரிஞ்சதுல அதுதான் வழி போல. சரி இப்போ தம்பி வழி அப்படி மறைச்சி வச்சா எனக்கு தெரியாதா? அவ்வளோதான் வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து என்னடா இது ஃபஸ்ட்டு வந்த இடம் மாதிரியே இருக்குது. ஐயோ நண்பர்களே நம்ம ஃபஸ்ட்டு வந்த இடத்துக்கே வந்துட்டோம். இப்போ கீழே குச்சி செத்துருவோம். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் அங்கேருந்து வருவோம். ஸ்ட்ரைட்டில் தெத்து பார்த்தீங்களா ஒரு ஏணி, அங்கே தான் போனோம் நண்பர்களே நம்ம இப்போ. சரி போவோம். தம்பி அண்ணனை அப்புறம் கீழே தள்ளி விட்டேன்னா அப்புறம் வெளியே கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, கொந்தளிச்சிருவாங்க அப்படியே. எகுறா ஐயா. அவ்வளோதான் நண்பர்களை வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து இப்படி போகணுமா?
சரி போவோம். அவ்வளோதான், ஏனில ஏறி போயிடு போயிடு போயிடு. இந்த சைட்லேருந்து எப்படா போகணும்? ஓ, கம்பி எகிரி குதிக்கணும் போல. எகுருவோம். ஓ, அந்த சைடு ஏறுமா? ஏறி போக வேண்டியது தான் அண்ணாண்ட சைடு. அவ்வளோதான், வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து எப்படா போகிறது? ஓ, இங்கே கீழே தத்து பார்த்தீங்களா? அது ஆசிடு. ஆனால் இதில் கட்டையெல்லாம் போட்டு வச்சுக்கிறானுங்க. இது உருகாது, ஆனால் நான் உங்களுக்கு செத்தா நான் உருகிடுவேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குன்னு தோணும். ஆனால் இந்த கேம் லாஜிக்கே இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறானுங்க. லாஜிக்கு பார்த்தா கேம் விளாட முடியாதுன்ட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால ஐயோ நண்பர்களே, அங்கே பாருங்களேன், அந்த டென்டிஸ்ட்டு, சிவப்பு கண்ணன் டென்டிஸ்ட் வாழ்க. வாழ்க இல்லை, அவன் சாவுக. சரி, நம்ம இப்போ இது மேலே ஏறி போவோம். ஏனில அவ்வளோதான், ஏறி மறுபடியுமா? நண்பர்களே, ஏமாத்தினே இருக்கிறானுங்க. அந்த சைடு ஏறணும். இப்போ மேலே ஏறணுன்னே அந்த சைட்லேருந்து இந்த சைடு ஏறணுமா? ஆமாம் நண்பர்களே, அங்கே பார்த்தீங்களா, அந்த சைட்லேருந்து இந்த சைடு தான் ஏறணும். டே, இந்த மாதிரிலாம் ஏமாத்தினா குழந்தை கூட கண்டுபிடிக்கும்டா. ஆனால் ஏற முடியலையா? நானே இப்போ குழந்தை மாதிரி தான் இருக்கிறேன், குள்ளமா. அது பாருங்களேன் ஹைட்டு. சரி, இங்கேருந்து இரும்பு தான் நண்பர்களே, இது ஈஸி தான், போயிடலாம். அவ்வளோதான். டே 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 இதெல்லாம் ஓவர்றா தம்பி. சரி, அப்படியோ ஒரு தடவை தானே செத்தேன், இன்னொரு தடவை சாக மாட்டேன். அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடுவேன் நண்பர்களே. என்னை பற்றி உங்களுக்கே தெரியணும், எவ்வளோ பெரிய கேங்ஸ்டரு. சரி, இங்கேருந்து எப்படா போகிறது இப்போ? இதில் ஜம்ப் பண்ணுமா? இல்லையே, வேற எப்படி போகிறது? இங்கேருந்து போக தெரியலையே. ஐயோ. ஓ, அது இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று சூஸ் பண்ணணுமா? எதனா சூஸ் பண்ணுவேன் நான். இதை தொட்டா என்னோட ரோட் பாக்ஸ் கேட்குது. அப்போ நம்ம இதுலேயே தொடுவோம். ஓ, தொடக்கூடாதா? ஏறி போகணுமா? அப்போ இது தப்பா கரெக்டா ஏறி போகிறது? ஓ, இதுதான் கரெக்டானதா? அப்போ இதுலேயே போவோம். நண்பர்களே, இவனுங்க பார்த்தீங்களா எப்படி குத்து வச்சுக்கிறானுங்க? உஷாராக தான் இருக்கிறானுங்கல்ல இவனுங்க. லேசர்லாம் குத்தி இதுல போடான்றானுங்க. நான் அப்படியே மிதகுறேன். ரஜினி சொல்வாரு, நான் அப்படியே மிதகுறேன், ஏதோ சொல்லுவார் டைலாக். சரி, தெரில, விடுங்க. சரி, இதுவும் எப்படா போகிறது? கீழே இங்கே ஏதோ இருக்காது நண்பர்களே. ஐயோ, கீழே கேப்பு. செத்துட்டேன். சரி, இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போயாகணும். இது என்னடா பால் பச்சை கலரில் இருக்குதானா? பால் பச்சை கலர்லேருந்து லைட் ஆஃப் பண்ணால் ஜிகு ஜிகுன்னு மின்னும் போல. லைட் ஆஃப் பண்ணுங்கடா, நான் தப்பிச்சிடுறேன். கண்ணுக்கே தெரில இது. ஐயோ, கீழே ஃபேனு. இதில் மாட்டினா அவ்வளோதான். ஆனால் இந்த ஃபேன் ஸ்லோவாக தான் சுற்றுது. ஏன் அதில் மாட்டினா சாவோன்னு தெரில இவன். ஆனால் விக்க கழட்டி தூக்கி வச்சிடறான் நண்பர்களே. இதுலனா உங்களுக்கு செத்துட்டானா விக்க கழட்டிட்டு அதோ பாருங்க, மொட்டை மண்டை பளிச்சுன்னு தெரியுது, அப்படி இப்படின்றான் இவன். எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த கேரக்டரு. நம்ம இந்த இதுவும் மாற்றலான்னா சொல்லுங்க, மாற்றிடலாம். இங்கே பாருங்க நண்பர்களே, அந்த குழந்தை பல்லெல்லாம் கழட்டி வச்சுக்கிறான் அந்த டென்டிஸ்ட் பையன். அந்த குழந்தை பாவம் அழுவுது. டே, பாவம்டா அந்த குழந்தை. அது ஏன்டா இப்படி கொடுமை பத்துற டென்டிஸ்ட். நான் இங்கேருந்து எப்படா போகிறது? ஐயா, சுற்றி முற்றி எந்த இடமும் இல்லை நண்பர்களே. ஒருவேளை அந்த குழந்தை வாய்க்குள்ளே ஜம்ப் பண்ணுமோ? ஏய், எப்படா இது? மேஜிக். மேஜிக்கல். ஐயோ, இதோ பாருங்களேன், அந்த குழந்தைக்கு 4 பல்லு தான் இருந்தது வெளிலேருந்து பார்க்கும்போது. இப்போ பார்த்தா நிறைய பல்லு இருக்குது. டே, இதெல்லாம் நடா ரொம்ப ஓவர்றா தம்பி. சரி, இங்கேருந்து நம்ம போவோம். இதோ பாருங்க நண்பர்களே, வயிற்றுலையும் பல்லு இருக்குது. அட பாவீங்களா. ஓ, குத்துல வயிற்றுல போயிடுச்சா பல்லு? அவனுக்கு பல்லு வச்சுன்னு வயிற்றுல வரலும் போயிருக்குது. அப்போ நான் எவ்வளோ பெரிய கேவலமான டென்டிஸ்டாக இருப்பான். என்னடா இது, கண்ணெல்லாம் இருக்குது வயிற்றுல. ஐயையோ நண்பர்களே, இதோ பாருங்களேன், கையெல்லாம் வேற. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஓவர்றா தம்பி. சரி, இங்கேருந்து நம்ம போகணும். இங்கேருந்து எப்படா போகிறது? ஓ, பூஸ்டரா? ஐயோ, சேர்த்துட்டேன். நண்பர்களே, லெவலை முடிச்சு பார்த்தா ரெக்கார்டிங் ஆஃப்ல இருந்தது. அப்புறம் நான் என்னடா இது ரெக்கார்டிங் ஆஃப்ல இருக்குது, எதுவுமே நோட்டிஃபிகேஷனே காட்டலையான்னு பார்த்தா ரெக்கார்டிங் ஆஃப். சரி, விடுங்க. அதை தாண்டி வந்துட்டேன் நண்பர்களே. எப்படியோ அது வேகமாக நடக்குது. இங்கே வந்து பார்த்தா என்னடா இது பிளட் செல்ஸ்லாம் இருக்குது. ஐயோ, அவன் இதயமா இது? இதயம் கூட இல்லை, ஏதோ சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு இடம் தான் இது. சரி, விடுங்க, நம்மளுக்கு தெரில. இங்கேருந்து எப்படி போகிறது? டே தம்பி, இது உள்ள போகணுமா? அழகா நடக்கிறானே தம்பி. குள்ளமா இருந்தாலும் அழகா இருக்கட்டா நீ. சூப்பர்ரா தம்பி. ஓ, இங்கேருந்து ஜம்பா. ஐயோ, செத்துட்டேன். டே, என்னடா இது? நண்பர்களே, இவனுங்களா என்ன டார்ச்சர் பண்ணுறானுங்க. சரி, இங்கேருந்து நான் தப்பிச்சிருவேன், எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குடா. இப்போ பாடுறா எப்படி தப்பிக்கிறேன் பாடுறா. ஆங்காவுது. ஐயோ நண்பர்களே, இந்த ஆடு பையன் வந்து ஹேங் ஆக்குறான், வெறுப்பேற்றுறான். டேய், இந்த ஆடு பையனை முதல்ல அடிச்சு காலி பண்ணுங்கடா. டேய், கேம் டெவலப்பர் சூப்பர்ரா. ஆனால் நீங்கள் எப்படிரா இவ்வளோ குள்ளமாகுனீங்க? என்ன நானே குள்ளமாக இருக்க முடியாதுடா நினச்சிந்தா. சரி, விடுங்க நண்பர்களே. இதுனா இடம் அண்ணா, இது ஏதோ கை மேலே நிற்கிறேன் நான். அது கையானது அது. சரி, தெரில. சரி, விடுங்க. நம்ம இப்போதோ ஹெலிகாப்டரு.
இங்கேருந்து வேற இடத்துக்கு போகணுமா? ஐயையோ நண்பர்களே, இவனுங்க வேற சாவடிக்கிறானுங்க ஒரு இடத்த ஒழுங்கா முழுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணாம. சரி இட்டுன்னு போறானுங்க எங்கேயோ. தப்பிச்சிட்டுமாண்ணா, இது போலீஸ் ஹெலிகாப்டர் தானே, அந்த ப்ளூ கலர்ல இருக்குமே. நண்பர்களே கேம் பிளே முடிஞ்சிச்சா? இதோ பாருங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டோம். டாக்டர் டென்டிஸ்ட் பாய்டா தலைவா, பாய்டா. நண்பர்களே அப்போ இந்த கேம் பிளே முடிஞ்சுதா? அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறங்க. அங்கே பாருங்க வந்தாச்சு, நம்ம அடுத்த இதுக்கே வந்தாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, லைக் மட்டும் பண்ணுறங்க. அப்புறம் GTA 5 கிவ்அவே சொல்லியிருந்தேன்ல, அந்த வீடியோவுக்கு போயிட்டு இந்த வீடியோ யாருன்னா பார்க்குறீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு போய் கமெண்ட் பண்ணுறங்க. உங்களுக்கு லக் இருந்தால் உங்களுக்கும் கிடைக்கும் GTA 5 மட்டும் கிடையாது, எல்லா பிசி கேம்ஸும் தான். நம்ம 500 சப்ஸ்கிரைபர் போனோடனே தான் GTA 5 அந்த பிசி கேம்ஸ்லாம் கிவ்அவே தருவோம். இங்கே 500 சப்ஸ்கிரைபர்ஸ் தானே, கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் 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 பாய்.